மேங்கோ மீசு. திராமிசு தான், பட் நம்ம இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேங்கோவில் செய்ய போகிறோம். இப்போ இதுலேருந்து வந்திருக்க நம்ம மேங்கோவை நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஸ்டீம்லேயே வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமே டெக்னிக் தான். இந்த ரெசிபியில் மாஸ்கப்போனும் யூஸ் பண்ணலாம், சில பேர் வந்து க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் வந்து மாஸ்கப்போன் சீஸ் யூஸ் பண்ணுறது. ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகேஸ்வரன் தமிழரசன், ஹோட்டல் பேரோஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா மேங்கோ மீசு. திராமிசு தான், பட் நம்ம இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேங்கோவில் செய்ய போகிறோம். பேசிக்காக திராமிசில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும், அதோட காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம். மாம்பழ மிசு. தேவையான பொருட்கள்: மாம்பழம் 100 கிராம், சர்க்கரை 50 கிராம், சிறிதளவு தண்ணீர், முட்டையின் மஞ்சள் கரு 2, பழுப்பு சர்க்கரை தேவையான அளவு, வெண்ணிலா எசன்ஸ் சிறிதளவு, மாஸ்கார்போன் சீஸ் 120 கிராம், விப்பிங் கிரீம் 120 கிராம், மாம்பழக்கூழ் 3 தேக்கரண்டி, வெண்ணிலா ஸ்பாஞ்ச் அல்லது ரஸ்க் சிறு துண்டுகளாக நறுக்கிய மாம்பழம் அலங்கரிக்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் வந்து மேங்கோ எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் மேங்கோ வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம்ஸ் சுகர் போட போகிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி. இப்போ வந்து இந்த மேங்கோ வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த வாட்டர் ரெடியூஸ் ஆனோடனே இதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுப்போம். அதுலேருந்து வர மேங்கோவை லைட்டாக மேஷ் பண்ணி வச்சுப்போம், ஒரு லேயர் செட் பண்ணுறதுக்காக. இப்போ இது வந்து நல்லா வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு இந்த வாட்டர். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதுலேருந்து வந்திருக்க நம்ம மேங்கோவை நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேனில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி சூடு பண்ணிப்போம். மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஸ்டீம்லேயே வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட். இதை இன்னொரு வார்த்தையும் இருக்குது, இதுக்கு வந்து பெயின் மேரின்னு சொல்லுவாங்க. ஸ்டீம்லேயே குக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த வெசல் வந்து தண்ணியில் டச் ஆகக்கூடாது. ஸ்டீம்லேயே குக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி சூடாகட்டும் நல்லா. இப்போ இந்த வாட்டர் பாயில் ஆகிற சமயத்தில் நான் ஒரு பவுலில் வந்து 2 எக் யோக்கு, அப்புறம் வந்து சுகரு, லைட்டாக வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா விஸ்க் பண்ண போகிறேன். சுகர் வந்து டிசால்வ் ஆகிற அளவுக்கு. எக் யோக், அப்புறம் வந்து நான் இங்கே வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது க்ரீமி ஆகும். அப்போ எடுத்து நம்ம வந்து டபுள் பாயிலிங் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் வாட்டர் டச் ஆகக்கூடாது. இந்த ஸ்டீம்லேயே வந்து நம்ம வந்து விஸ்க் பண்ணணும். ஏன் வந்து வாட்டர் டச் ஆகக்கூடாதுன்னா, ஹீட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா எக்கு வந்து கேர்டில் ஆகிடும். அப்புறம் வந்து மொத்த இதுவே ஸ்பாயில் ஆகிடும். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமே டெக்னிக் தான். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து இதை விஸ்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், ஒரு திக்கான இது. நம்ம ஏன் எக் யோக் யூஸ் பண்ணுறோன்னா, அந்த திராமிசு க்ரீமுக்கு வந்து ஒரு நல்ல ஓல்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம எக் யோக்கும் சுகரும் வச்சு நம்ம வந்து விஸ்க் பண்ணுறோம்ல, இந்த மெத்தடுக்கு பேர் வந்து சபையான்பாங்க. கான்ஸ்டண்ட்டாக விஸ்க் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, இந்த பவுல் ஹீட்டாக இருக்கோ, இப்போ வெளியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு விஸ்க் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். நம்ம சபையான் பண்ணுறப்போ கொஞ்சம் இதுவானாலும் எக்கு கேர்டில் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த டெக்ஸ்சர் வந்துச்சு. சபையானஸ் ரெடி.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து திராமிசு க்ரீம் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் 120 கிராம்ஸ் வந்து மாஸ்கப்போன் சீஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் மாஸ்கப்போனும் யூஸ் பண்ணலாம், சில பேர் வந்து க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் வந்து மாஸ்கப்போன் சீஸ் யூஸ் பண்ணுறது. அடுத்து இந்த மாஸ்கப்போன் சீஸில் நம்ம செஞ்சு வச்சுருந்த சவையான இதில் ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் மெத்தட்பாங்க. அதாவது கொஞ்சோண்டு நம்ம ரெடி பண்ண சவையானில் எடுத்து மாஸ்கப்போனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க மொத்தத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சபையானியும் மாஸ்கப்போன் சீஸையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ஆல்ரெடி ஹெவி க்ரீமை வந்து விப் பண்ணி வச்சுருக்கேன். விப்பிங் க்ரீமை 120 கிராமு. இப்போ அதை வந்து இதில் பொறுமையாக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோன்னா விஸ்க் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ணுறோன்னா நம்ம அந்த ஏரை வந்து உள்ளே டைட்டாக லாக் பண்ணுறோம். ஸோ வந்து இன்னும் நமக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்ல ஒரு ஹோல்டு கிடைக்கும் 120 கிராம் விப்பிங் க்ரீம். ஒன்ஸ் அகெயின் நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறேன், விஸ்க் யூஸ் பண்ணல. நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் பொறுமையாக. ஓகே, நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோம், மேங்கோ பல்ப் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளேவருக்காக, மேங்கோ ஃப்ளேவருக்காக. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து மேங்கோ பல்ப்பை வந்து நம்மளோட திராமிசு க்ரீமில் ஆட் பண்ணிவிட்டேன். ஃப்ளேவர் ரெடி. இப்போ நம்ம வந்து எடுத்து இதை வந்து பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து திராமிசை வந்து மேங்கோ மிஸ் வராது, மேங்கோ மிஸ்ஸை வந்து நம்ம லேயர் பண்ண போகிறோம். லேயர் பண்ணுறதுக்கான நம்ம இப்போ ரெடி பண்ண விஷயங்கள்லாம் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து மேங்கோவை வந்து வாட்டரில் லைட்டாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன் சுகரோட. ஸோ அந்த வாட்டரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒன் ஆஃப் த காம்பனண்ட் என்னென்னா வந்து நம்ம வந்து அந்த பிஸ்கெட், இட்டாலியன் பிஸ்கெட் ட்ரெடிஷ்னல் திராமிசு ரெசிபியில் வந்து அவங்க வந்து சஃபேரா டீ இல்லை வந்து லேடி ஃபிங்கர், அதாவது ஒரு இட்டாலியன் பிஸ்கெட் யூஸ் பண்ணுவோம் காஃபியில் டிக் பண்ணி. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வெனிலா ஸ்பஞ்ச் எடுத்துருக்கோம். வெனிலா ஸ்பஞ்ச் இல்லைனாலும் நம்ம ரஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வெனிலா ஸ்பஞ்சில் வந்து நம்ம டிப் பண்ணலாம். நான் வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சோம்ல அந்த ஜூஸை. அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து லெஃப்ட் ஓவர் மேங்கோ இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லேயர் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து திராமிசு க்ரீம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் க்ரீம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பஞ்சை வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் இப்போ லைட்டாக ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ண தேவையில்ல. அப்புறம் வந்து ரொம்ப சாகி ஆகிடும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மேங்கோவை போதை நம்ம இது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பஞ்ச், மேங்கோ சிரப் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து மேங்கோ கம்போஸ், அண்ட் ஃபினிஷிங்க்கு லாஸ்ட்டாக மறுபடியும் நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம இந்த மேங்கோ மிஸ்ஸில் லைட்டாக வந்து நம்ம ஸ்மாலாக டைஸ் பண்ணி வச்சுருக்க மேங்கோவை நம்ம இதில் ஆட் பண்ணலாம் கார்னிஷ்காக.
ஓகே, நம்ம இப்போ மேங்கோ மிசோ ரெடி. இப்போ வந்து இது மினிமம் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் உங்களுடன் விடைபெறுவது லோகேஸ்வரன் தமிழரசன். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் மாம்பழத் துண்டுகள், 50 கிராம் சர்க்கரை மற்றும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். தண்ணீர் ஓரளவு வற்றியதும் அடுப்பை அணைத்து இந்த கலவையை வடிகட்டவும். வடிகட்டிய மாம்பழச்சாற்றை தனியாக வைத்துக் கொள்ளவும். வடிகட்டிய பிறகு மீதமுள்ள மாம்பழத் துண்டுகளை லேசாக மசித்து ஒரு லேயருக்காக தயாராக வைத்திருக்கவும். சஃபயான் தயாரித்தல்: ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்து மிதமான சூட்டில் கொதிக்க விடவும். இந்த முறைக்கு டபுள் பாயிலிங் என்று பெயர். இதில் தண்ணீர் பாத்திரத்தின் மேலே வைக்கப்படும் கிண்ணம் தண்ணீரை தொடக்கூடாது. நீராவியில் மட்டுமே சமைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். தண்ணீர் கொதிக்கும் போது அதன் மேல் ஒரு கிண்ணத்தை வைத்து அதில் 2 முட்டையின் மஞ்சள் கரு, பழுப்பு சர்க்கரை மற்றும் சிறிதளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கவும். சர்க்கரை கரையும் வரை இந்த கலவையை ஒரு விஸ்க் கொண்டு இடைவிடாமல் அடிக்கவும். கிரீமியான பதம் வந்தவுடன் தொடர்ந்து கிண்ணத்தை நீராவியின் மேல் வைத்து மீண்டும் அடிக்கவும். கிண்ணம் சூடாகும் போது வெளியே எடுத்து சிறிது நேரம் ஆறிய பின் மீண்டும் அடிக்கவும். முட்டை திரண்டு விடாமல் இருக்க வெப்பநிலை கட்டுப்பாடு மிக அவசியம். தொடர்ந்து அடிக்கும் போது இந்த கலவை கெட்டியாகி கிரீமியான ஒரு பதத்தை பெறும். மாம்பழ மிசு கிரீம் தயாரித்தல்: ஒரு பெரிய பாத்திரத்தில் 120 கிராம் மாஸ்கார்போன் சீஸை எடுத்துக்கொள்ளவும். தயாரித்து வைத்த சாஃபயானில் ஒரு சிறிய பகுதியை மாஸ்கார்போன் சீஸுடன் சேர்த்து நன்கு கலக்கவும். இதற்கு சாக்ரிஃபைஸ் மெத்தட் என்று பெயர். இது சீஸ் மற்றும் சாஃபயானை நன்கு கலக்கவும். நன்கு கலந்த பிறகு மீதமுள்ள சாஃபயானை முழுவதுமாக சேர்த்து நன்கு கலக்கவும். ஏற்கனவே விப் செய்து வைத்த 120 கிராம் விப்பிங் கிரீமை இந்த கலவையில் மெதுவாக சேர்க்கவும். விஸ்க் பயன்படுத்தாமல் ஒரு ஸ்பாச்சுலா கொண்டு மெதுவாக போல்ட் செய்யவும். இப்படி செய்வதால் கிரீமில் உள்ள காற்று உள்ளேயே தங்கி மென்மையான மற்றும் கெட்டியான பதம் கிடைக்கும். இறுதியாக மாம்பழச்சுவைக்காக 3 தேக்கரண்டி மாம்பழ கூளை சேர்த்து நன்கு கலக்கவும். இந்த கிரீமை ஒரு வைப்பிங் பேக்கில் நிரப்பி வைத்துக் கொள்ளவும். ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது பரிமாறும் பாத்திரத்தில் முதலில் மாம்பழ மிசு கிரீம் ஒரு அடுக்கை சேர்க்கவும். அடுத்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் துண்டுகளை மாம்பழச்சாற்றில் லேசாக நனைத்து கிரீமின் மேல் அடுக்கவும். அதிகமாக நனைத்தால் ஸ்பாஞ்ச் குழைந்துவிடும். அதன் மேல் மசித்த மாம்பழத்தின் ஒரு அடுக்கை சேர்க்கவும். மீண்டும் ஒரு முறை கிரீம், ஸ்பாஞ்ச், மசித்த மாம்பழம் என அடுக்குகளை மேலே மேலே தொடரவும். இறுதி அடுக்காக மாம்பழ மிசு கிரீமை நிரப்பவும். மேலே சிறிய துண்டுகளாக நறுக்கிய மாம்பழங்களால் அலங்கரிக்கவும். தயாரித்த மாம்பழ மிசுவை குறைந்தது 2 மணி நேரம் குளிர்சாதன பெட்டியில் வைத்து நன்கு செட் செய்த பிறகு பரிமாறவும்.